ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பரனூரில் இருக்கிற ஃபனூஸ் பேர்ட் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபனூஸ் பேர்ட் பார்க்கில் உள்ள ஆஸ்ட்ரிச் இருக்குது, இன்னும் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வேணும்னா கூட ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னாங்க. இங்கே உள்ள டிக்கெட் ப்ரைஸ்லாம் என்ன, டைமிங் டீட்டெயில்ஸ், இன்னும் வேறு என்னென்னலாம் பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அனிமல்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான், அம்மா, ஒய்ஃப் 3 பேர் வந்திருக்கிறோம். உள்ள அந்த ஃபனூஸ் பேர்ட் பார்க்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறலாம் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபனூஸ் பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா இது மண்டே டு சண்டே, அதாவது வீக்லி எல்லா டேஸுமே இருக்கும். மார்னிங் 9:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்கும். அண்ட் இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பர் ஹெட்டுக்கு 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஆஸ்ட்ரிச்சுக்கு மட்டும் எதை எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு 20 rupees. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே Zone 1, Zone 2, Zone 3, Zone 4 அப்படின்னு இருக்குது. ஸோ Zone 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், கோட், அப்புறம் கோழி, அந்த கருப்பு கோழி அதெல்லாம் இருக்கும். Zone 2 வந்து ஃபுல்லாகவே எல்லாம் கேட் பிளேஸ், எல்லாமே பூனைங்க தான் அங்கே இருக்கும். Zone 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேர்ட்ஸாக இருக்கும். Zone 4 வந்து அந்த குட்டி குட்டி ஊர்வனம், கொடக்கான், குட்டி குட்டி எலி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்ட்ரிச் தான் போய் பார்க்க போகிறோம். இது என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே இருக்குது. ஸோ உள்ளே போனோடனே ஆஸ்ட்ரிச்சுக்கு நம்ம வந்து 20 rupees பே பண்ணணும். ஸோ அந்த 20 rupeesக்கு பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கிற கொத்தமல்லி கட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச் நல்லா கொத்தி கொத்தி சாப்பிடுது. ஆனால் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கையை ரொம்ப உள்ளே விட்டு கொடுக்காதீங்க. அந்த காம்போட எட்ஜில் பிடிச்சிட்டு கம்பியை வெளியில் வச்சு கொடுங்க. ஏன்னா அது திங்கிற ஆர்வத்தில் கையை சேர்த்து ஒரு கொத்து கொத்திடும். ஏன்னா இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையை கட் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு செம்ம ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வெளியில நின்று சேஃபாக கொடுத்துருங்க. தர மாட்டேங்குது, வருவா வந்துருச்சிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் இந்த ஆஸ்ட்ரிச்சை விட நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ ஆமா. பட் இதை விட யாரும் ஹைட்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி வச்சிருக்காங்க போல. இதுவே பாருங்கள், இது கழுத்தை நல்லா உயரமாக தூக்கி நிறுத்துனுச்சுன்னா என் தலைக்கு மேலே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இது 7.1 feetன்னு நினைக்கிறேன் இதோட ஹைட்டு. நான் வந்து 5.9. இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆஸ்ட்ரிச்சுக்கு மட்டும் இல்லைங்க கைஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோட் இருக்குது. அதுலேயே 2-3 வகையான கோட்டு, மலையாடு, அந்த மாதிரி நிறைய வகையான கோட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கும் நம்ம கொடுக்கலாம். அண்ட் அதே போல் பக்கத்தில் கோழிங்கெலாம் கூட இருக்குது. அந்த கருப்பு கோழிலாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் ஆஸ்ட்ரிச் காலுக்கடியிலே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அங்கே நம்ம இப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னா கீழே குமிஞ்சு அதுவும் எடுத்துரும். பட் அதுக்கெலாம் இது வந்து ஆஸ்ட்ரிச் விட மாட்டேங்குது. ஃபுல்லாகவே இதுவே தான் விட்டு நவுத்துதுங்க. ஏன்னா நாங்கள் போனப்போ ரொம்ப நேரத்தில் போயிட்டோம். அதனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டே இது ஃபீட் பண்ணுறதுனால செம்மையாக விட்டு நவுத்திட்டு இருந்துச்சு. பெரிய ஆஸ்ட்ரிச் கொடுக்கல, பயத்தில் போய் நான் ஆட்டுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஆட்டுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆஸ்ட்ரிச்லாம் நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பட் ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணுறது ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நிறைய ஜூஸ் அது இதுன்னு நிறைய போயிருக்காங்க, நிறைய ஆஸ்ட்ரிச் பார்த்தாச்சு. ஆனால் இந்த ஆஸ்ட்ரிச் கொஞ்சம் பக்கத்துலேயும் இருந்துச்சு. தொட்டு பார்க்க முடியாது, பட் ஆனால் ஃபீட் பண்ணுற அளவுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் செம்மையாக இருந்துச்சு. ஸோ கீழே பாருங்கள், அது காலுக்கடியில் தான் அந்த கருப்பு கோழிலாம் சுற்றிட்டு இருக்கு. ஐயோ பார்க்குது, பத்தில் எட்ட போகுது. ஓ கடிக்குது, கடிச்சு வச்சு கையை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாத்து அண்ட் கோழியிலே பாருங்கள், வெள்ளை கோழி, வாத்து, கருப்பு வாத்து, வெள்ளை வாத்து, கோழியிலே கருப்பு கோழி இதெல்லாமே இருந்துக்குது வெளியில்.
ஸோ நெக்ஸ்ட்டு கேட் பேலஸ் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூனைங்களாம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான பூனைங்களாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி அந்த பணக்காரங்க பொசுன்னு கொஞ்சுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்ஸ் தான் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கைஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்துட்டு ஒன்றும் பயப்படுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரிலாம் இல்லை. எதுவும் ஃபீட்லாம் பண்ணல, ஆல்ரெடி அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த தட்டிலலாம் அதுக்கான ஃபுட்டெல்லாம் போட்டு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் போய் சும்மா உட்காந்தோடனே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக வந்து நாங்கள் தடவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நானும் எல்லாம் தொட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ பெட் லவர்ஸ்க்கு பெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா என் ஒய்ஃபை எவ்வளோ நேரம் நீ உட்காந்து கொஞ்சம் பிரியா வா பிரியா பூனைங்களாம் செம்மையாக விளையாடுங்க வா பிரியா அப்படின்னு. பூனை முடி ஒரு 2 முடி கையில் பட்டோன்னே அதை உடனே தெரிச்சிட்டு ஓடி வந்துட்டான். நான்லாம் உட்கார மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு. பட் நான் ரொம்ப நேரம் பூனையெல்லாம் கொஞ்சிட்டு நம்ம வந்துட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஒவ்வொரு ஜோனுக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேட்டை சாத்திட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ஃபீடிங்க்கு இது கொடுப்பாங்க. தினையை கொடுப்பாங்க. நம்ம உள்ளே போயிட்டு அந்த தட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஷேர் பண்ணிக்கணும். தட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், இல்லைனா டக்குன்னு வந்துருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி கையை நீட்டினோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. எல்லாம் வந்து கையில் வேகமாக உட்காந்து அந்த தினையை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இது பேர்ட்ஸ் வந்து அழகாக கையில் சாப்பிட்டுக்கிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே ஏறி அப்படியே கழுத்துலலாம் கொஞ்சம் கொத்துற மாதிரி வருங்க. அப்போ தான் ரொம்ப பயமாக இருக்கும், எங்கே கண்ணில் கீது கொத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அந்த வேலையெல்லாம் பண்ணாது. இருந்தாலும் இந்த கழுத்துக்கிட்ட ஏதோ வேர்வை வந்துச்சு, ஸ்வெட் வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராப்ஸை அது சாப்பிட்றதுக்கு அது குடிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக பக்கத்தில் வந்து நிற்குங்க. அதுக்காக தான் அது வந்து அது கழுத்துக்கிட்ட அப்படி வந்து அது நிற்கிறது. பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் நேரம் கையில் பாருங்கள் செம்மையாக ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இந்த பேர்ட்ஸ் தான் வரும், இன்னும் மற்ற பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் ஃபீட் பண்ணாலும் அது வராது. அது அவங்க உள்ளே இருக்கிறவங்க பழகினவங்ககிட்ட மட்டும்தான் அந்த பேர்ட்ஸ்லாம் போகும். நெக்ஸ்ட்டு பிரியாவை வந்து பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணு அப்படின்னு அப்போ பயத்தில் ரொம்ப அலற ஆரம்பிச்சிட்டா. அதனால நீ போ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னென்ன வீடியோ எடுத்துகிட்டு நான் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பேர்ட்ஸ் மட்டும் இல்லை கைஸ், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து புறாலாம் உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் நான் நெக்ஸ்ட் நான் போகும்போது இன்னும் வேறு என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அப்படியே பாருங்கள், முயல் அப்புறம் இந்த மாதிரி பேர்ட்லாம் பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு கைஸ். போனாட்டி பேர்ட்ஸ் பார்க் போகும்போது இந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இதில் மென்ஷன் பண்ணல, அதனால் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்ன சண்டை போட்டுது 2 பேத்துக்கு இருக்க திங்க வேண்டியதானே, எதுக்கு சண்டை? அடுத்த ஜோனுக்கு நம்ம போகலாம். ஸோ அதுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடணும். இது பார்த்தீங்கன்னா டைனி பாவ் பிளேஸ். அதை நான் சொன்னல இந்த ஊர்வனை அதெல்லாமே இருக்கும், ஃபெரட்டு அப்புறம் எலி மாதிரி உடக்கம் அது இதுன்னு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எலியிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான குட்டி எலிகளாக இருக்கும், அந்த முள் எலியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே இருக்கும். ஸோ ஃபெரட் வந்து உள்ளே இருந்துச்சு, அதை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இந்த எலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஹுடட் ரேட். அப்புறம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முள் எலி. இது வந்து கிட்டத்தட்ட அந்த முள்ளம்பன்றி மாதிரி தான், ஆனால் முள்ளம்பன்றி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட முள் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து முள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும், குட்டி எலி. இது முள்ளுமே குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பாருங்கள் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கேஜுமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள் இந்த எலி இது பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக அங்கேயும் ஓடி போயிட்டு இருந்துச்சுங்க. அண்ட் இந்த பாருங்கள் இந்த எலி வந்து எப்படி தண்ணி குடிக்கணுங்க அப்படின்ட்டு அது வழியாக அந்த ட்ராப்ஸ் வந்து அப்படியே அங்கே தேங்கி ஒரு ட்ராப்பாக நிற்கும் போல் அந்த தண்ணி இதை அப்படியே கரெக்டாக குடிச்சிருதுங்க. தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் அதில் ட்ராப் இருக்குதா, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இதை அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு திரும்ப அதே அந்த ட்ராப்ஸே தண்ணி குடிச்சுக்கும். இது ஆனால் செம்ம சேட்டை பண்ணுதுங்க கைஸ் இந்த எலியெல்லாம். ஆட்டாடிட்டு இருக்குது. இதுதான் ஆம்ஸ்டர். ஆமாம், இது பாருங்க வாயில் எவ்வளோ போட்டு வச்சிருக்குது, அதை தான் தின்னுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மரத்துக்குள்ள போட்டு நப்பிக்கிட்டே இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் ஊடட் ரேட்ஸ். இந்த ரேட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுக்கும் அதோட ஃபன் ஃபேக்ட், அதோட இம்பார்ட்டன்ட், அதோட ஸ்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கலாம். இது சிரியன் ஆம்ஸ்டர். கண்ணாடி திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் அக்வாரியம், அதிலே பக்கத்தில் தொட்டி இருக்குது. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நிறைய வகையான ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட நேம்லாம் பார்த்திங்கன்னா அந்த போர்ட்லேயே போட்டிருந்தாங்க. சும்மா ஒரே ஒரு தொட்டி தான், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. இந்த தொட்டிக்குள்ளார என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். இங்கே பாருங்க எப்படி விருந்து போயிட்டுருக்குதுன்ட்டு பயங்கரமாக விட்டு நவுத்திட்டு இருக்குதுங்க எல்லாம். செம்ம சேட்டை கைஸ் எலி. ஸோ இதுதான் காமன் டீகுவான். என்னென்ன பண்ணுது வரைக்கும் கண்ணாடி கிட்ட சண்டை போட்டுட்டு ஸ்க்ராட்ச் போட்டு விட்டு அடுத்தது நீயா
என்ன பண்ணுறது, சண்டை போட்டுருக்குது. அந்த மரத்தூள் வந்து இதுக்கு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். நான் கூட இது வந்து சும்மா அது விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மரத்தூளையே இதை விட்டு நவுத்துதுங்க. அங்கே பாருங்கள் என்னமா விட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பியர்டட் ட்ராகன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அது கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்துட்டு இது பள்ளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. எங்கள் அம்மா பக்கத்துலேயே வரல, பக்கத்தில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து இந்த கண்ணாடி க்ளீனாக இருக்கிறனால நம்மள வரத்துக்கு அது ட்ரை பண்ணுதுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் அந்த ஃபுட்டை பார்த்துட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இந்த பக்கம் திரும்புற கேப்பில் அது எவ்வளோ வேகமாக எங்களை பார்த்துட்டு வேகமாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஸ்பைடர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க கைஸ். இங்கிலீஷ் மூவிஸில் வரும்ல அந்த மாதிரி ஸ்பைடர்ஸ்லாம் இருக்குது. சாக்கோ, கோல்டன் நீட், ட்ரான்டுலா அப்படிங்கிற மாதிரி பக்கமாக பேர் இருக்குது. அதுக்கான பேர் இது பாருங்கள். நாங்கள் கேமரா காட்டும் போது நான் மோஸ்ட்லி இது ஃப்ளாஷ்லாம் போட்டு எப்படி எடுக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஆகும்ட்டு. ஆனால் வெறும் கேமரா பக்கத்தில் போனாவே அது பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக போகுதுங்க. ஸோ அப்புறம் அந்த ஃபெரட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வெளியில் வருமானு பார்த்தோம், வரவே இல்லை. அதனால் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபனூஸ் பார்க்கில் என்ன இருக்குது, இங்கே டிக்கெட் ப்ரைஸ்லாம் என்ன, டைமிங் என்ன அப்படிங்கிறலாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஐகார்டே அண்ட் ஸ்க்ரீன்லேயும் வரும். நீங்கள் வேணும்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.